பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டங்கள் இன்னைக்கு கூடுது. சென்னை வானகரத்துல நடக்க இருக்க கூட்டத்துல லோக்சபா தேர்தல் கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பாரா, என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இது சம்பந்தமா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருந்த அறிவிப்புல கட்சி விதிகள் படி அதிமுகவுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்துல இருக்க ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் மண்டபத்துல கட்சி அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில நடக்க இருக்கு. பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு தனித்தனியா அழைப்பிதழ்கள் அனுப்பி வைக்கப்படும். எல்லாரும் அழைப்பிதழ்களோட பங்கேற்கணும்னு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருந்த அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்னும் சில மாதங்கள்ல லோக்சபா தேர்தல் நடக்க இருக்க நிலையில அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் கூடுது. இன்று காலை 10:35 மணிக்கு சென்னை வானகரத்துல இருக்க ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் மண்டபத்துல அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில நடக்க இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி முறிவு ஏற்பட்டதுக்கு அப்புறமா அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் கூடுறதால எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. இந்த கூட்டத்துல பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் எடுக்கப்படலாம்னு சொல்லப்படுது. மழை வெள்ளத்தால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க நேரத்துல அதிமுக பொதுக்குழு கூட்டம் கூட இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரா பதவியேற்றதுக்கு அப்புறமா நடைபெறக்கூடிய பொதுக்குழு செயற்குழு கூட்டமாவும் இது இருக்கிறதுனால முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அழைப்பதில் இருக்கிறவங்க மட்டும்தான் கூட்டத்துல அனுமதிக்கப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்க இடத்துல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி ஆகியோர் ஆய்வு நடத்தினாங்க. அதிமுக பொதுக்குழு கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமா செய்தியாளர்கள் கிட்ட பேசின முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் எதிர்ப்பே இல்லாம பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறதா தெரிவிச்சிருந்தாரு. மேலும் எடப்பாடி பழனிசாமி இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துல என்ன பேச போறாருன்னு அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்ப்போட இருக்காங்க. இந்த கூட்டத்துல லோக்சபா தேர்தல் கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கு. வெள்ள சேத நிவாரணம், வெள்ளை அறிக்கை உள்ளிட்ட பல தீர்மானங்கள் தமிழக அரசுக்கு எதிராக நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துல பங்கேற்க இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முறையில விருந்து தயார் செய்யப்பட்டிருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு.